பாஸ்கா காலம் 4ஆம் ஞாயிறு. மறையுரை. இறை இயேசுவிற்கு பிரியமானவர்களே, பாஸ்கா காலத்தின் 4ஆம் ஞாயிறாகிய இன்று நாம் இறை அழைத்தல் ஞாயிறு கொண்டாடுகின்றோம். இறை அழைத்தல் என்றதுமே அது குருக்களுக்கும் கன்னியர்களுக்கும் உரியது என்று நாம் சில நேரங்களில் நினைக்கின்றோம். ஆனால் இறை அழைத்தல் திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்தவர்களாகிய நாம் அனைவருக்குமே உரியது. நாம் அனைவருமே இறைவன் தன்னுடைய பணியினை செய்ய அழைத்திருக்கிறார். எனவே இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்வாலும் வார்த்தையாலும் பறைசாற்ற வேண்டிய கடமை நமக்கு உண்டு. இதை நாம் சிறப்பாக செய்ய முதலில் இயேசுவை பற்றி முழுமையாக அறிவது அவசியம். இன்றைய நற்செய்தி அதற்கு நமக்கு துணை செய்கின்றது. இயேசு இன்றைய நற்செய்தியிலேயே தன்னை நல்ல ஆயனாக உருவகப்படுத்துகிறார். இயேசு ஒரு சிறிய ஆட்டினை தன்னுடைய தோளில் சுமந்து கையில் ஒரு கோலினை வைத்திருப்பார். நாம் இந்த படத்தை பார்த்திருப்போம். இது பெரும்பாலான மக்களால் கவரப்பட்ட ஒரு உருவகம். இயேசு இந்த ஊமையில் நல்ல ஆயன் யார் என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகிறார். கொடிய விலங்கு தன்னுடைய மந்தையை வேட்டையாட வரும்பொழுது ஆடுகளை தனியே விட்டுவிட்டு தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு ஓடிப்போகும் ஆயன் நல்ல ஆயன் அல்ல என்கின்றார் இயேசு. ஒரு நல்ல ஆயன் தன்னுடைய மந்தையில் உள்ள ஆடுகளை காப்பதற்காக தன்னுடைய உயிரையும் தர தயாராக இருக்க வேண்டும் என்கின்றார். எல்லாராலும் இதை செய்துவிட முடியாது. எந்த ஒரு ஆயன் தன்னுடைய ஆடுகளை அதிகம் அன்பு செய்கிறானோ அவனால் மட்டுமே இவ்வாறு செய்ய முடியும். அவர் அந்த ஆடுகளின் மீது வைத்திருக்கும் அன்புதான் அதற்காக தன்னுடைய உயிரையும் கொடுக்க துணிய வைக்கும். இயேசுவின் காலகட்டத்தில் ஆயனின் பணி மிகவும் ஆபத்தானது. ஆயன் தன்னுடைய மந்தையை காப்பாற்ற திருடர்களிடமும் கொள்ளையர்களிடமும் கொடிய விலங்குகளிடமும் சண்டை போட வேண்டியிருக்கும். அதனால்தான் திருவிவிலியத்தில் ஒரு நல்ல ஆயனுக்கும் ஆடுகளுக்கும் இடையிலான உறவு எல்லையற்ற எதிர்பார்ப்பற்ற அன்பினை குறிக்கின்ற அடையாளமாக கருதப்படுகிறது. இதை நாம் பழைய ஏற்பாட்டில் மிகவும் தெளிவாக காணலாம். அதில் கடவுளை நல்ல ஆயனாகவும் இஸ்ரேல் மக்களை ஆடுகளாகவும் உருவகம் செய்வார்கள். ஏனென்றால் கடவுள் இஸ்ரேல் மக்கள் மீது நிபந்தனையற்ற அன்பினை கொண்டிருந்தார். என்னத்தான் இஸ்ரேல் மக்கள் கடவுளுக்கு எதிராக பல பாவங்களை செய்து வேற்று தெய்வங்களை வழிபாடு செய்து தன்னை விட்டு விலகி சென்றாலும் கடவுள் அவர்களை தனியாக விட்டுவிடவில்லை. ஒரு நல்ல ஆயனை போல பின்தொடர்ந்து தேடிச் சென்று அவர்களை கண்டதும் தன்னுடைய தோளில் சுமந்து மகிழ்ச்சியோடு தன்னுடைய மந்தைக்கு மீண்டும் கொணர்ந்தார். எல்லா துன்பங்களிலும் இஸ்ரேல் மக்களை பாதுகாத்து வழிநடத்தி அவர் சென்றார். அதனால்தான் கடவுள் விவிலியத்தில் நல்ல ஆயனாக சித்தரிக்கப்படுகின்றார். பழைய ஏற்பாட்டில் இந்த ஓமை கடவுளுக்கு பயன்படுத்தப்பட்டது போல புதிய ஏற்பாட்டில் கடவுளின் மகனாகிய இயேசுவிற்கும் பயன்படுத்தப்படுகிறது. ஏனென்றால் நற்செய்தியாளர் யோவானின் பார்வையில் இந்த உருவகம் இயேசுவை தவிர வேறு யாருக்கும் மிக சரியாக பொருந்த வாய்ப்பில்லை. ஏனென்றால் நல்ல ஆயனின் அனைத்து நல்ல குணங்களும் இயேசுவிற்குத்தான் இருந்தது. அவர்தான் தன்னுடைய ஆடுகளாகிய நமக்காக உயிரையும் தந்த சிறந்த நல்ல ஆயன். நாம் பாவங்கள் செய்து தவறான வழிகளில் சென்று மாட்டிக்கொள்ளும் போது அவர்தான் நம்மை தேடி வந்து தோளில் சுமந்து சென்று நம்மை மீண்டும் சரியான பாதைக்கு, கடவுளிடம் செல்கின்ற பாதைக்கு நம்மை கொண்டு வந்து சேர்க்கின்றார். அவர் நம் மீது எப்போதும் அக்கறை கொண்டுள்ளார். நமக்கு எது நன்மையை தரும் என்பது அவருக்குத்தான் தெரியும். அவர் நம்மை நல்வழியில் நடத்துகிறார். எனவே சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நாம் நடக்க நேர்ந்தாலும் அவர் நம்முடன் இருப்பதால் நாம் எதற்கும் அஞ்ச வேண்டியதில்லை. அவர் நம் மீது வைத்திருக்கும் அன்பு நிபந்தனையற்றது. அதற்கு தண்டிக்க தெரியாது. நாம் இயேசுவின் அன்பு ஆடுகள். அவரால் நம்மை வெறுக்க முடியாது. நமக்கு அவர் மடியில் எப்போதும் இடமுண்டு. வழி தவறிய ஆடுகளை ஆயன் தேடுவது போல நம்மை அவர் தேடி வருகின்றார். அவர் நம்மை பெயர் சொல்லி அழைக்கின்றார். நாம் அவரின் குரலை கேட்டு அவரிடம் ஓடி சென்றோம் என்றால் அவர் நம்மை வாரி அணைத்து மகிழ்வுடன் தன்னுடைய தோளில் சுமந்து செல்வார். எனவே அவர் அழைக்கும் குரலை நம் உள்ளத்தில் கேட்போம். ஒவ்வொரு முறையும் நாம் நற்கருணை வடிவில் இயேசுவை உட்கொண்ட பின்னர் அவருடன் அமைதி உரையாடுவோம். நாம் அவர் மீது முழு நம்பிக்கை வைத்து நம்முடைய வாழ்வை நம்முடைய அன்பு ஆயனின் கைகளில் ஒப்படைப்போம். நம் நல்ல ஆயன் நம்மை என்றும் பாதுகாத்து கரம் பிடித்து வழிநடத்திடுவார். ஆமென்.